ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 2025 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா, பிரதமர் கிசான் யோஜனாவின் 21வது தவணை என்று வருமா சமீபத்திய ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நீண்ட காலமாக கிசான் 21வது தவணைக்காக காத்திருக்காங்க. சத் பூஜை முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் தவணை தொகை வரவு வைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறதுங்க. நவம்பர் மாதம் இன்று தொடங்கிவிட்டது. எனவே விவசாயிகளின் கணக்குகளுக்கு தலா 2000 ரூபாய் 21வது தவணை எப்பொழுது வரும் என்ற கேள்வி இன்னும் மக்கள் மத்தியில் உள்ளது. கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணை குறித்த சமீபத்திய புதுப்பிப்பை தான் நாம் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. பிஎம் கிசான் திட்ட விதிகளை கடுமையாக்கியது மத்திய அரசு. அடுத்த தவணைக்கு விவசாயிகள் கண்டிப்பாக இதை செய்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அரசின் சரிபார்ப்பு நடவடிக்கையினால் ஆதார் மற்றும் நில ஆவணங்கள், வங்கி கணக்கு இணைப்பு போன்ற விவரங்களின் ஏதேனும் பொருந்தா தகவல் மிஸ்மேட்ச் இருந்தால் விவசாயிகள் தற்காலிகமாக இழக்க நேரிடும். இந்த பிஎம் கிசானை கோடிக்கணக்கான விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை குறித்த எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன. ஆண்டுக்கு 6000 நிதி வழங்கும் இந்த திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வழங்கப்பட்டுவிட்டது. அடுத்த தவணையை விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கின்றனர். மத்திய அரசு தற்பொழுது தவறான முறையில் பலன்களை பெற்று வரும் லட்சக்கணக்கான மக்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிந்தது. இந்த 21வது தவணை தற்பொழுது பயனாளிகளுக்கு முழுமையான சரிபார்ப்புக்கு பின்னரே வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதுங்க. மத்திய அரசின் அதிரடி சுத்திகரிப்பு நடவடிக்கை வெளிப்படைத்தன்மைக்காக அவசியம் என்றாலும் மத்திய அரசு தற்பொழுது தகுதியற்ற மற்றும் போலி பயனாளிகளை நீக்குவதற்காக அதன் சரிபார்ப்பு மற்றும் தரவுதள சுத்திகரிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதுங்க. இந்த நடவடிக்கை காரணமாக பல விவசாயிகளுக்கு அடுத்த தவணை சரியான நேரத்தில் வந்து சேருமா என்ற கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 21வது தவணை முன்கூட்டியே வழங்கப்பட்டதால் நாடு முழுவதும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. 29 லட்சத்திற்கு சந்தேகத்திற்குரிய வழக்குகள் அடையாளம். பிஎம் கிசான் தங்கள் பெயர்களை சரிபார்க்க பிஎம் கிசான் போர்ட்டலை நாளுக்கு நாள் புதுப்பித்து வரும் நிலையில் அரசின் திட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய தரவுதள சரிபார்ப்பு நடவடிக்கைகளை அமைதியாக அரசு நடத்தி வருகிறது. விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் பலன்களை பெற்று 29 லட்சத்துக்கு அதிகமான சந்தேகத்திற்குரிய வழக்குகளை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது திட்ட தகுதி விதிமுறைகளுக்கு மீறலாகும். இந்த வழக்குகள் மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் உதவியுடன் சரிபார்க்கப்படுகிறது. இந்த பயனாளிகள் தவறான முறையில் பலன்களை பெற்றதாக அரசு முடிவெடுத்தால் அவர்களின் புதிய பயனாளிகள் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள். முன்னதாக 2022 மேற்கொள்ளப்பட்ட இதே போன்ற நடவடிக்கை மூலமாக பிஎம் கிசான் தரவுதளத்தில் இருந்து 1.72 கோடி தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்டன. அரசுக்கு கோடிக்கணக்கான தவறான கொடுப்பனங்களை சேமிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளதுங்க. ஸோ இதுதாங்க இப்போ பிஎம் கிசானில் நடந்துட்டு வருது. அதனால் பிஎம் கிசானில் விரைவில் அந்த 2000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ நவம்பர் 5லேருந்து 7க்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் எண், இந்த நில சரிபார்ப்பு, இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லைனா டிலே ஆகும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 2025 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும்
அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா, பிரதமர் கிசான் யோஜனாவின் 21வது தவணை என்று வருமா சமீபத்திய ஒரு அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் நீண்ட காலமாக கிசான் 21வது தவணைக்காக காத்திருக்காங்க. சத் பூஜை முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் தவணை தொகை வரவு வைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறதுங்க. நவம்பர் மாதம் இன்று தொடங்கிவிட்டது. எனவே விவசாயிகளின் கணக்குகளுக்கு தலா 2000 ரூபாய் 21வது தவணை எப்பொழுது வரும் என்ற கேள்வி இன்னும் மக்கள் மத்தியில் உள்ளது. கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணை குறித்த சமீபத்திய புதுப்பிப்பை தான் நாம் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. PM கிசான் திட்ட விதிகளை கடுமையாக்கியது மத்திய அரசு. அடுத்த தவணைக்கு விவசாயிகள் கண்டிப்பாக இதை செய்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அரசின் சரிபார்ப்பு நடவடிக்கையினால் ஆதார் மற்றும் நில ஆவணங்கள், வங்கி கணக்கு இணைப்பு போன்ற விவரங்களின் ஏதேனும் பொருந்தா தகவல் மிஸ்மேட்ச் இருந்தால் விவசாயிகள் தற்காலிகமாக இழக்க நேரிடும். இந்த PM கிசானை கோடிக்கணக்கான விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை குறித்த எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன. ஆண்டுக்கு 6000 நிதி வழங்கும் இந்த திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வழங்கப்பட்டுவிட்டது. அடுத்த தவணையை விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கின்றனர். மத்திய அரசு தற்பொழுது தவறான முறையில் பலன்களை பெற்று வரும் லட்சக்கணக்கான மக்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிந்தது. இந்த 21வது தவணை தற்பொழுது பயனாளிகளுக்கு முழுமையான சரிபார்ப்புக்கு பின்னரே வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதுங்க. மத்திய அரசின் அதிரடி சுத்திகரிப்பு நடவடிக்கை வெளிப்படைத்தன்மைக்காக அவசியம் என்றாலும் மத்திய அரசு தற்பொழுது தகுதியற்ற மற்றும் போலி பயனாளிகளை நீக்குவதற்காக அதன் சரிபார்ப்பு மற்றும் தரவுதள சுத்திகரிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதுங்க. இந்த நடவடிக்கை காரணமாக பல விவசாயிகளுக்கு அடுத்த தவணை சரியான நேரத்தில் வந்து சேருமா என்ற கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 21வது தவணை முன்கூட்டியே வழங்கப்பட்டதால் நாடு முழுவதும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. 29 லட்சத்திற்கு சந்தேகத்திற்குரிய வழக்குகள் அடையாளம். PM கிசான் தங்கள் பெயர்களை சரிபார்க்க PM கிசான் போர்ட்டலை நாளுக்கு நாள் புதுப்பித்து வரும் நிலையில் அரசின் திட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய தரவுதள சரிபார்ப்பு நடவடிக்கைகளை அமைதியாக அரசு நடத்தி வருகிறது. விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் பலன்களை பெற்று 29 லட்சத்துக்கு அதிகமான சந்தேகத்திற்குரிய வழக்குகளை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது திட்ட தகுதி விதிமுறைகளுக்கு மீறலாகும். இந்த வழக்குகள் மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் உதவியுடன் சரிபார்க்கப்படுகிறது. இந்த பயனாளிகள் தவறான முறையில் பலன்களை பெற்றதாக அரசு முடிவெடுத்தால் அவர்களின் புதிய பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள். முன்னதாக 2022 மேற்கொள்ளப்பட்ட இதே போன்ற நடவடிக்கை மூலமாக PM கிசான் தரவுதளத்தில் இருந்து 1.72 கோடி தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்டன. அரசுக்கு கோடிக்கணக்கான தவறான கொடுப்பனங்களை சேமிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளதுங்க. ஸோ இதுதாங்க இப்போ PM கிசானில் நடந்துட்டு வருது. அதனால் PM கிசானில் விரைவில் அந்த 2000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போனாங்க. ஸோ நவம்பர் 5லேருந்து 7க்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் எண், இந்த நில சரிபார்ப்பு, இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைனா டிலே ஆகும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.